அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மக்கிட்ட இப்போ ரமலான் மாதம் நெருங்கிடுச்சு இல்லையா? நான் எந்த நம்பிக்கையை கொண்டு எந்த நியத்தை கொண்டு இந்த ரமலான் மாதத்துடைய நோன்பு நோக்கணும் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நம்பிக்கையை கொண்டு நன்மையை எதிர்பார்த்து ரமலான் மாதம் நோன்பு நோற்பவரின் முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும். அறிவித்தவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இன்னும் புகாரி ஷெரீஃப்ல இந்த ஹதீஸ் பதிவிடப்பட்டிருக்கு. கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம என்ன பண்ணணும், அல்லாவுக்காக இந்த நோன்பு வைக்கிறோம், நன்மை எதிர்பார்த்து. ஏன்னா என்னது, ரமலான் மாதம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான மாதம். இந்த மாதம் ஃபுல்லுமே நமக்கு நன்மைகள் மட்டுமே கிடைக்கக்கூடிய மாதம். ஒரு மனிதர் நோன்பு வச்சுட்டு தூங்கினாலும் கூட அதுவும் நன்மையாக அல்லாஹ் தாலா அவருக்கு வழங்குறான் இல்லையா? ஸோ நம்ம நம்பிக்கையா அல்லாவினுடைய ரஹ்மத்தையும் இன்னும் அவனுடைய நெருக்கத்தையும் எதிர்பார்த்து நோன்பு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய எல்லா பாவங்களையுமே அல்லாஹ் மன்னிச்சிடுவான். இதுக்கு முன்னாடி என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, கண்டிப்பா அல்லாஹு தாலா அதை மன்னிக்க வல்லவன். இன்ஷா அல்லாஹ் சரியான நியத்தை கொண்டு நம்மளுடைய ரமலான் மாதம் தொடங்குவதற்கு அல்லாஹு தாலா நமக்கு கிருபை செய்யணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.